அந்த மரணம் நினைக்கின்றதா சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல 6-7 ஆண்டு போனதும் அங்கங்கே வாழ்ந்த போதிலும் புகைப்படம் அதில் நண்பன் முகம் தேடுவோம். சக்தி கார்த்திக், என்ன கார்த்திக் இங்க நிக்கிற? ஸ்ரீமா கார்த்திக், கிழக்கே பார்த்தேன் விடியலை இருந்தாய் அன்பு தோழி, என் ஜன்னலின் ஓரம் தென்றலை வந்தாய் அன்பு தோழி. தோழி உந்தன் வருகையால் நெஞ்சம் தூய்மையானதடி, நல்ல தோழி நல்ல உலகம் முன்னால் புரிந்ததடி. கிழக்கே ஸ்ரீமா ஸ்ரீ பாஸ் என்ன பாஸ் இப்படி தெத்து முடிக்கிறீங்க? பாஸ் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க ஞாபகம் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். சுபி சுபி எங்கடி போன? ஆமால இனிமே நான் நினைக்கவே கூடாது. சாரிடி, மன்னிச்சிடு. என் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்பட்டுட்டேன், மன்னிச்சிடு. கார்த்திக் மச்சான், மச்சான். சொல்றா, எக்ஸாம் ரூம் பார்த்துட்டு வந்துட்டியா? ஆமாண்டா, எக்ஸாம் ரூம்ல பார்த்துட்டேன். ஆனா மச்சான், அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு மச்சான். சிக்கலா? என்னடா சொல்றான்? ஆமா மச்சி, நம்ம பாய்ஸ்ல ஒரு 20 பாய்ஸ் மாத்திரம் தான் அந்த ரூம்ல எக்ஸாம் எழுத முடியும். பாக்கி இருக்க 15 பாய்ஸ் வேற ரூம்ல எக்ஸாம் எழுதணும். இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த மீதி இருக்க பாய்ஸ்ல நம்ம சக்தியும் இருக்காண்டா. சக்தி வேற ரூம்ல எழுதுறோம், நம்ம மட்டும் தான் இந்த ரூம்ல எழுத போறோம். என்னடா மச்சி இப்படி ஆயிடுச்சு? எங்க நான் மனசு மாதிரி அவனை பாத்திர போறணும்னு, கடவுளே அவனை பாத்திர கூடாதுன்னு இப்படி முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் எனக்கும் நல்லது. இனிமே நான் சக்தியை பார்க்காம இருக்கிறதா நல்லது. மச்சி, கார்த்திக், டேய் சொல்றா, கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன மச்சி இப்படி ஆயிடுச்சு? டேய் என்னடா பண்றது? பேசாம மேம் கிட்ட பேச பார்ப்போமா? அதெல்லாம் வேணாண்டா, எக்ஸாம் தானே. எக்ஸாம் எழுதுற ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல என்ன ஆயிட போறோம்? இதுதான் நல்லது, இப்படியே இருக்கட்டும். விடு மச்சி, நீ யாரா இப்படி பேசிட்டு இருக்க? டேய் சக்தி விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டியாடா? அதுலயும் எக்ஸாம் டைம்ல அவனை பிரியவே மாட்டான். அவன் நல்லபடியா எக்ஸாம் எழுதணும்னு அவனை குத்திக்கிட்டே இருப்பியடா. இப்போ அவன் வேற ரூம்ல இருக்க போறான்னு சொல்றேன். பரவாயில்லன்ற மச்சான், எப்போ நம்ம கூடவே இருக்க முடியாதுல்ல. ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம நகர்ந்து போய் தானே ஆகணும். அதை இப்பவே செஞ்சுட்டு போவோமே. கார்த்திக், என்னடா நானும் உன்னை வந்ததுன்னு நோட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டல்லா இருக்கேன். நீ பேசுற பேச்சும் சரியில்லாத மாதிரி இருக்கேன். என்னடா உனக்கும் சக்திக்கு ஏதாவது ப்ராப்ளமாடா? சிச்சி, எனக்கும் சக்திக்கு என்னடா பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி மச்சி, நம்ம போலாமா? எக்ஸாமுக்கு டைம் ஆக போகுது, வா நம்ம போவோம். டேய் என்னடா நடக்குதுங்க? எக்ஸாமுக்கு டைம் ஆக போகுதுன்னு போறேன்றா, இன்னும் சக்தி வரலடா. நானே போலான்னு சொன்னாலும் விட மாட்டேன். நீ என்னமோ போலான்றான். அவன் வந்து அவனை பார்த்து அவனுக்கு 4-5 அட்வைஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே நகரவே செய்வேன். மச்சி என்னமோ சரியில்லை. என்னடா மச்சான், உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அதுக்கு வாய்ப்பே இல்லையாடா. டேய் என்னடா நடக்குது? எதுவும் இருந்தாலும் சொல்லுடா. டேய் குரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மச்சி, என்ன சொல்லு. இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் காலேஜுக்கு வந்ததான் நீ சக்தி கிட்ட காட்டக்கூடாது. ப்ளீஸ், ஏன் எதுக்குன்னு மட்டும் கேட்காத. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் காலேஜுக்கு வராத மாதிரியே காமிச்சிக்கான். டேய் கார்த்திக், என்னடா சொல்றேன்? நீ காலேஜுக்கு வராத மாதிரி சக்தி கிட்ட காமிச்சிக்கணுமா? டேய் இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறியா? அவன் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். உன்னை பார்க்காம வந்துருவானா? டேய் என்னடா பேசுறேன்? குரு ப்ளீஸ், நான் எது பண்ணாலும் சக்தியோட நல்லதுக்குதான்னு உனக்கே தெரியும்ல. அச்சியும் அதான் கேட்குறேன். நீ எதுவுமே சக்தியோட நல்லதுக்காக தான் பண்ணுவ. ஆனா இப்ப நீ சொல்றது சக்தியோட நல்லதுக்காக இல்ல. டேய் அவன் உனக்கு ஒரு நிமிஷம் பார்க்காம இருக்க மாட்டான், தெரியும்ல. டேய் அந்த ஷர்மி அவன் லவ் பண்ணும்போது கூட உன்னை அவன் தேடிக்கிட்டு தானே இருந்தான். அவன் ஷர்மியை தேடினதை விட உன்னை தேடினதான் அதிகம். இது உனக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவனை போயிட்டு நீ காலேஜுக்கு வரலன்னு சொன்னா அவன் நம்பிடுவானா? டேய் மச்சி, உங்களுக்குள்ள வேற என்னமோ நடந்துட்டு இருக்கேன். நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. மச்சான் நீ சொன்னது என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது மச்சி. சாரி மச்சி. குரு, நான் இப்போ எது பேசினாலும் அது தப்பாக மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே சக்தியோட நல்லதுக்காக தான். ப்ளீஸ், எங்கள் 2 பேரும் நல்லதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக பண்ணுடா ப்ளீஸ்டா மச்சான். என்ன மச்சி? டேய் நீங்கள் 2 பேரும் எப்படி இருப்பீங்கடா?
இப்போ என்னமோ நீ இப்படி பேசிட்டு இருக்க மச்சி. எனக்கு என்னமோ இது சரியா படல மச்சி. குரு, எல்லாமே நான் உனக்கு அப்புறமா பொறுமையா சொல்றேன். ஆனா இப்போ நான் சொன்னதை மட்டும் செய்யடா, புரியுதா? சரி வா, எக்ஸாம் டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். ஏய் என்னடா நான் கேட்டுட்டு இருக்க, டைம் ஆகுதுங்கிறா. சொல்றேன்ல மச்சி, முதல்ல நம்ம போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவோம். சக்தியும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும். வா. டேய், அவன் ஏதாவது கேட்டா நீ என்னை பார்க்கவே இல்லைன்னு மட்டும் சொல்லு. அதை விட மெயினாக அவனை நல்லபடியாக எக்ஸாம் எழுத சொல்லு. எது வந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாண்டான்னு சொல்லு. கார்த்திக் தானே, அவன் எங்கே போயிட போகிறான், இங்கே தாண்டா இருப்பான், நம்ம பொறுமையாக தேடிக்கலாம். முதல்ல நல்லபடியாக எக்ஸாம் பண்ணிடான்னு எனக்காக அவன்கிட்ட சொல்லுடா, ப்ளீஸ்டா. சக்தி நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் மச்சி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மச்சி. என்னடா நடக்குதுங்க? கண்டிப்பாக சக்தி இதை ஏற்றுக்கவே மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறத மட்டும் செய்யடா ப்ளீஸ். சரி வா, நம்ம எக்ஸாம் ஆளுக்கு போவோம். இங்கே இருந்தால் சக்தி வந்துடுவோம். வா கிளம்புவோம். டேய் வாடான்னு சொன்னேன், வா. அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணா இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து. நான் இப்படி இறங்கிக்கிறேன். பாப்பா வாலு, இங்கே தான் நிறுத்த போகிறேன். அதுக்குள்ளே காதுகிட்ட வந்து கத்துறான். என்ன ஒரே மச்சான் நினப்பில் மிதக்கிற போல இருக்கேன். அண்ணா நீ எப்படி பேசினா எப்படி? நான் என்னன்னு இன்னைக்கு சொன்னால எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குண்ணா. கண்டிப்பாக இருக்கும்ல. உனக்கு இந்த அளவுக்கு நர்வஸாக இருக்குன்னா என் மச்சான் நிலைமை யோசிச்சு பாரு. ஏன்னா அவன் தானே சொல்ல போகிறான், அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனால் நான் பக்கத்தில் இருந்தா என் மச்சானுக்கு எந்த பயமும் கிடையாது. நான் பக்கத்தில் இருக்கலாமா வேணாமான்னு தெரியலையே. மேடம் என்ன சொல்றீங்க? அண்ணா இருக்கலாமா இல்லை இருக்க வேணாமா? அண்ணா இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாதா. நீ கூட இல்லாமலா நீயும் இருக்கணும், ஸ்ரீகுட்டியும் இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கணும். ஸ்ரீதான் அவள் காலேஜ் வந்தாலும் இல்லையான்னு தெரியல. எனக்கும் நேற்று வந்து அவன் நினைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். மேடம் இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அவளை பார்க்காம என்னால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. முதல்ல போய் அவளை பார்க்கணும். ஓ சாருக்கு அவங்க ஆள் நினைப்பு வந்துருச்சா? அண்ணா என்னைய ஓட்டுனேன், இப்ப நான் உன்னை ஓட்டுட்டேன். ஏய் வாலு, நீ என்னையும் ஓட்ட வேணாம், நான் உன்னையும் ஓட்ட வேணாம். இங்க பாரு, மச்சான் சொல்ல வேண்டியதெல்லாம் கரெக்டாக சொல்லுவான். அதுக்காக எக்ஸாம் கோட்டை விட்டுறாங்க. மச்சான் நினைப்பிலே எக்ஸாம் கோட்டை விட்டு வந்துருப்பேன். எக்ஸாம் நல்லபடியாக எழுது. அநேகமாக எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மச்சான் உங்கள்கிட்ட பேசுவான்னு நினைக்கிறேன். அந்த நினைப்பிலே இருக்காது. எக்ஸாமை நல்லபடியாக பண்ணு. இங்க பாரு, மச்சானுக்கு இது ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். நீ எதில் எப்படி இருந்தாலும் சரி, படிப்பில் ஷார்ப்பாக இருக்கணும்னு நினைப்போம். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடு, சரியா? அதான் எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமாச்சே. அதெல்லாம் நான் போட்டு விட்டேன், சார் என்ன துவைச்சு எடுத்துருவாரு. அதனால நான் நல்லா படிச்சுட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பா நல்லா எழுதிடுவேன். எக்ஸாம்ல டாப் தான் பார்த்துக்கேன். ஆமா என்ன சொல்றீங்க சாரு, நீங்க எப்படி இருக்கீங்க? அது சரி, ஒரு பக்கம் மச்சான், இன்னொரு பக்கம் ஆவா. ரெண்டு படிப்பு புள்ளிங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறான்னா நான் வேற வழி இல்லைங்க, படிச்சுதானே ஆகணும். அதெல்லாம் படிச்சுட்டேன். என் பொண்டாட்டி அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு. அண்ணா நம்ம ரெண்டு பேரோட நிலைமையை பாத்தியா? ரெண்டு படிப்பு பிள்ளைங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். இல்லைன்னா வேற வழி இல்லை, நம்மளும் படிச்சுதான் ஆகணும். அப்படிதானே? அப்படியே தான், வேற வழி இல்லைல்ல. நம்மளும் அதை செஞ்சுதானே ஆகணும். செஞ்சிருவோம், அது நமக்கும் நல்லது தானே. நம்ம ஃபியூச்சருக்கு படிப்பு ஒன்று தான் கை கொடுக்கும். சரிம்மா, நான் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன். நம்ம முதல்ல எக்ஸாம் ஆளுக்கு போவோம். மச்சான் வேறு வந்துட்டானா இல்லையான்னு தெரியல. நான் முதல்ல போய் அவனை பார்க்கணும். ஸ்ரீயை பார்த்தீங்கன்னா அவளை விட்டுறாத. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து முதல் வேலையை அவளை பார்க்கணும். நீ அவளை விட்டுறாத. அவன் நைஸாக ஆட்டோக்காரன் வர வச்சுட்டு அவர் கூட போயிடுவான். தயவு செஞ்சு விட்டுறாத, பிடிச்சி வை, சரியா? அண்ணா இப்போ வந்து ஸ்ரீயை பார்த்துட்டு போலாம்ல. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீ வந்துட்டு இருப்பானா? சுபி, நீ சொல்லணுமா? நான் வந்து பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் எக்ஸாம்க்கு இன்னும் 5 minutes கூட இல்லை. நான் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு எக்ஸாம் ஆளுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடும். நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கேன், சீக்கிரம் வந்திருந்தோம்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் ஆளுக்கு போயிருப்போம். நான் இப்போ மச்சான போய் பார்த்துறேன். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எக்ஸாம் எழுத வரும். ஆனால் இப்போ தான் பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் பிடிச்சி வைங்க. நான் எக்ஸாம் முடிச்சதும் வந்து அவளை கவனிச்சுக்கிறேன், சரியா? ஆமாண்ணா, நம்ம வந்தது லேட் இல்லை. சரிண்ணா நீ வா, நான் ஸ்ரீயை தானே பிடிச்சி வைக்கலாம். கண்டிப்பாக பிடிச்சி வைக்கிறேன். ஆனால் சீக்கிரம் வந்துடு, எனக்கும் முக்கியமான வேலை இருக்கலாம். ஆமாம், மேடம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கலாம். சரி சரி சரி, இறங்க, நான் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன். சரி, ரொம்ப கிண்டல் பண்ணாத. மூஞ்சி பாரு, நானும் உனக்கு கிண்டல் பண்ணுவேன். போ. சரி சரி, என் ஆளுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லு. மறக்காம நான் சொன்னேன்னு சொல்லிடு, விட்டுறாத. அண்ணா இதெல்லாம் டூ மச். உன் கூடவே இருக்க, எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்லலாம். தங்கச்சிமா, அதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லணும், அப்பதான் ஒர்க் ஆகும். உனக்கு எப்படி? அண்ணா போடா. சும்மா சொன்ன பக்கி, ஆல் தி பெஸ்ட். சரி சரி, இறங்க, டைம் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பக்கத்தில் எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா? எல்லாரும் அவங்கவுங்க பேப்பர்ஸ் மாத்திரம் பார்த்து எழுதுறதுக்கான வேலையை பாருங்க. என்ன எல்லாரும் இருக்காங்க, மச்சான மட்டும் வளர்க்கணும். கார்த்திக் எங்கே போனான்னு தெரியலைங்க, வரலையா இன்னும்? இன்னும் என்ன பண்ணுறோம்? ஒருவேளை டிராஃபிக் எதுவும் மாட்டிக்கிட்டானோ? டைம் வர ஆயிடுச்சு. முதல்ல அவன் வந்துட்டானு எழுப்பி பார்ப்போம். சக்தி
ஓ மேம் சொல்லுங்க மேம். என்ன சக்தி இது? எக்ஸாம் ஹால் உள்ள வந்துட்டு வெளியில போற, எங்க போற? மேம் இன்னும் காஃபி காண காணும், அதான் அவன் வந்துட்டானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக போறேன் மேம். சக்தி, உனக்கு தெரியாதா? 2 ரூம் தள்ளி தான் கார்த்திக் இருக்கான். உங்க ரோல் நம்பர் மாத்திரம் தான் இந்த கிளாஸ் ரூம்ல. நீங்க மட்டும்தான் இங்கே எழுத போறீங்க எக்ஸாம். கார்த்திக் இன்னும் 2 ரூம் தள்ளி இருக்கான். அங்கதான் எழுதிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் வந்துட்டு இருப்பான். நீ போய் எக்ஸாம் எழுது. டைம் ஆயிடுச்சு. இப்போ போய் அவனை பார்க்க போறேன்னு சொல்றேன். எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் பாரு. இல்லை மேம், முதல்ல நான் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறமா எக்ஸாம் எழுதுறேன். சக்தி, வாட்ஸ் திஸ்? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி 5 மினிட்ஸ் மேலே ஆகுது. இப்போ நீ எழுத ஆரம்பிச்சிடாதான் எக்ஸாம் நல்லபடியாக எழுத முடியும். போ. இல்லை மேம், அவனை பார்க்காம கண்டிப்பாக என்னால் எக்ஸாம் எழுத முடியாது. நான் போய் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் மேம். சக்தி, இப்போ நீ போறதை பார்த்தா கார்த்திகே உனக்கு திட்டுவான். அவனுக்கு தெரியும்ல நீ முதல்ல நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் தான் நினைப்பான். இங்க பாரு சக்தி, எக்ஸாம் எழுதிட்டு சீக்கிரம் போ. போய் கார்த்திகை பாரு. இப்போவே போய் பார்க்கணும்னா உனக்கு எக்ஸாம் டைம் முடிஞ்சிடும். சொன்னா கேளு. மேம் அது வந்து சக்தி, இப்போ நீ போனாலும் கார்த்திக் நான் சொன்னதை தான் சொல்லுவானே. கார்த்திக் பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் சொல்லணும்னு இல்லை, உன் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். போ சக்தி, போய் சீக்கிரம் எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுப்பா, போ. ம் சரிங்க மேம். வெரி குட் சக்தி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடி, அப்புறம் உன் ஃப்ரெண்டை மீட் பண்ணு. அப்போ உன்னை மீட் பண்ணதுக்கு யாரும் உன்னை வேணாம்னு சொல்ல போகிறது இல்லை. போப்பா, போ. ஓகே மேம். தி கார்த்திக், என்னடா இது நமக்கு வந்து சோதனை? நேற்று வந்து நம்ம பார்க்கணும் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம நேரமா என்னன்னு தெரியும், எக்ஸாம் கூட வேற வேறையும். மச்சி, என்னை விட்டுட்டு எக்ஸாம் எழுத போயிட்டல நீ. டேய், உன்னை பார்க்காம என்னால் பேப்பரில் கை கூட வைக்க முடியாதுடா. நான் இப்போ வேறு வழி இல்லாமல் உட்கார போகிறேன். ஆனால் நீ எக்ஸாம் எழுத உட்காந்துட்டான். உட்காந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வச்சுக்க வேண்டிய உனக்கு. இது என்ன ஊருங்க? நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? அது வந்து சொல்லுமா. என்னம்மா? நம்ம எந்த ஊருக்கு வந்தா என்னம்மா? யார் கண்ணில் படக்கூடாதோ அவங்க கிட்ட இருந்து நம்ம தூரம் வந்துட்டோமா. இனிமே நம்ம எந்த ஊருக்கு வந்தா என்ன? எதுக்குமா கேட்டுட்டு இருக்கேன்? அதுக்கெல்லாம் ஸ்ரீமா, இது தெரியாத ஊரா இருக்கு, வெளி ஊரா இருக்கு, நமக்கு பழக்கமும் இல்லாத ஊரா இருக்கேன், அதான் பயமா இருக்குமா. எதுக்குமா பயப்படுற? இனிமே எதை நினைச்சு பயப்படாதம்மா, தைரியமா இரு. நான் எல்லாத்துக்கும் பயந்து நிறைய விஷயங்களை விட்டுட்டேம்மா. இனிமே நான் பயப்படக்கூடாதுன்னு இருக்கேம்மா. நீ எதுக்குமா பயப்படுற? அதுக்கெல்லாம் ஸ்ரீமா, பழக்கப்பட்ட ஊர்லையும் நம்ம கூட நெருங்கி பேசி பழகினவங்களையும் நம்மளை முதுகுல குத்திட்டாங்க. இது பழக்கம் இல்லாத ஊரு. இங்க இருக்கிற ஜனங்களாம் நமக்கு புதுசு. அவங்களாம் நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்னு என்ன நினைச்சியோம்மா? உனக்கு உலக நடப்பு தெரியலம்மா. இன்னைக்கு நம்ம பக்கத்துலேயே இருந்து பேசி பழகிறவங்க தான்மா நம்மளை முதுகுல குத்திட்டு போறாங்க. நம்மளை யார் எவன்னு தெரியாதவங்க கூட நமக்கு நல்லது நினைப்பாங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்க நம்ம சொந்தங்களும் சரி, நமக்கு நெருக்கமாக இருக்கவங்களும் சரி, அவங்க தான் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால மறுபடியும் நீ அதை பற்றிலாம் யோசிக்காதம்மா. இங்கே பாரும்மா, நேத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம புது வாழ்க்கை வாழ போகிறோம். அதனால தயவு செஞ்சு எதை நினைச்சும் பயப்படாதம்மா, தைரியமா இரு. நான் இருக்கேன், அப்பா இருக்காங்க, எதுக்குமா பயம்? நான் இனி எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு இருக்கேம்மா. அம்மா, இனிமேல் நீ ஸ்ரீயை பார்க்க மாட்டேம்மா. இனி ஸ்ரீங்கிற ஒரு கேரக்டரே கிடையாதுமா. இனிமே இங்க நம்ம மதியா மட்டும் நம்ம நான் வாழ போறேன். ஸ்ரீ, என்னவா சொல்கிறேன்? ஆமாப்பா, உண்மையை தான் சொல்கிறேன். ஸ்ரீமதி தானேப்பா நான். இனி ஸ்ரீங்கிற பேர் வேணாப்பா. இந்த ஊரில் நான் மதியாவே வாழ்ந்துக்கிறேன்ப்பா. என் மதியை மாற்றணும்ல, அதுக்கு நான் மதியாவே வாழ்ந்துக்கிறேன்ப்பா. ஸ்ரீமா, என்னம்மா ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறேன்? சுகந்தி, நம்ம பொண்ணு சொல்கிறது தான் கரெக்டு. நம்ம அங்கே இருந்தது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இங்கே புதுசாக வாழும். நம்ம பொண்ணு மாதிரி சொல்கிறது தான் கரெக்டு. என்னங்க நீங்க? அவளை சின்ன பொண்ணு, அவ இப்ப கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. நீங்க அவ கோவத்தை தூண்டி விடுற மாதிரி நீங்களும் பேசுறீங்க. சுகந்தி, இவ்வளோ நாள் நான் இருந்தது தப்பு. இனிமே நான் வேற மாதிரி இருக்கணும். அதுக்கு என் பொண்ணு சொல்கிறது தான் சரி. என் பொண்ணு இனி என்ன சொல்கிறாளோ அதை தான் நான் செய்ய போகிறேன். என் பொண்டாட்டி எனக்கு 1000 புத்திமதி சொன்னோம், ஆனால் அது என் புத்திக்கு உரைக்கல. இனிமேலாம் அப்படி இருக்க மாட்டேன். இங்கே பாரு, நீ எதை நினைச்சும் பயப்படாத, நான் இருக்கேன். நம்ம பொண்ணு மாதிரி இருக்கான். என்னமா பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. அம்மா, எதுக்குமா பயப்படுறீங்க? ஸ்ரீமா, இங்க பாரு, நான் உன்னை ஒரு குழந்தைய மட்டும் தான் பார்த்திருக்கேன். உன்னை நான் என்னைக்குமே வளர்ந்தவள நான் பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் நீ புத்திமதி சொல்லி, ஆறுதல் சொல்லி, தைரியம் சொல்லி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ வயசு பொண்ணடி. இங்க பாரு ஸ்ரீமா, அப்பா இருக்காங்க, நீங்க அப்பா பார்த்துப்பாங்கம்மா. அம்மா, இப்பவும் நான் அதாம்மா சொல்றேன். அப்பா இருக்காங்க, நானும் இருக்கேன். நீ கவலைப்படாதம்மா. இனிமே உன் பொண்ணு பயந்து சாகிற பயந்தாங்கொழி கிடையாது. எல்லாரும் பேசுகிற மாதிரி ஆரலூசம் கிடையாதுமா. எனக்கும் புத்தி இருக்கு. யார் வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, யார் மனசையும் நோக்கடிக்கக்கூடாதுன்னு இருந்தம்மா. ஆனால் இதுக்கெல்லாம் அவங்க வச்ச பேர்
லூஸு அரமெண்ட்ல எனக்கு எதுவும் தெரியாது அதானே. அதுக்கு எதுக்குமா நான் அப்படி இருக்கணும்? இனி நான் வேற மாதிரி இருந்துக்கிறேம்மா. அம்மா, உன் பொண்ணு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாம்மா? எனக்கு என் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குமா. நம்ம கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவோம்மா. அதை விட முக்கியமா ஜெயிச்சு அம்மா, இங்கே போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லைம்மா. போராடி போராடி தான் நம்ம வாழ்க்கையை வாழணும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லைம்மா. அதனால நீ நிம்மதியாயிரு. நானும் அப்பா உன்னை பத்திரமா பார்த்துப்போம்மா. ஸ்ரீமா, என் ஸ்ரீகுட்டிக்கு யார் மனசு நோக்கடிச்சு பேச தெரியாது, யாரையும் காயப்படுத்த தெரியாது, யாரையும் சத்தமா கூட பேச மாட்டேன். ஆனா இன்னைக்கு உண்மையே இந்த வாழ்க்கை மாத்திருச்சுன்னா, ஆமாம்மா நீ சொல்றது சரிதான். வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். தினம் தினம் போராடி போராடி தான் வாழ்க்கையை வாழணும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைதான். என் பொண்ணை இந்த அளவுக்கு மாத்திருக்கேன்னா எனக்கு சந்தோஷம் தான்மா. என் பொண்ணு என் வீட்டுக்காரரையும் நம்பாம நான் வேற யாரும் நம்ப போறேன்? உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா. நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம். அதாம்மா, இதை மட்டும் நீ நம்புமா. கண்டிப்பா நம்ம முன்னேறுவோம்மா. நீ கவலைப்படாதா. அப்பா அம்மா வாங்க, நீங்க கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டுருங்க. நான் உங்களுக்கு போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிம்மா, உங்களுக்கு பசிலாம் இல்லை. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம இப்போ இருக்கிறதுக்கு ஏதோ வீடு வாசல் எதுவுமே இல்லையம்மா. இப்போ நம்ம என்னம்மா பண்ண போறோம்? டேய் மாப்பிள்ள, என்னடா ஒரே கடுப்பா இருக்குது. டேய் என்னடா சொன்ன பார்ட்டி வருமா வராதா? நான் ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டேன்டா மச்சான். நான் என்னடா பண்ண முடியும்? வரணும்னு நினைச்சதான் ரூமை புக் பண்ணோம். ஆனா இது கடைசியில் காலம் வரணும் யாருக்கடா தெரியும்? டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ரூமை புக் பண்ணிட்டேன். என்ன சும்மா ரூம் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ₹1 ₹2வா? டேய் 5000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்டா. நீ சொன்னதுனால தான் 5000 ரூபாய் செலவு பண்ணி ரூமை புக் பண்ணேன். இப்போ என்னடானா வராதுன்னு சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இன்னைக்கு வேணும், கண்டிப்பா வந்தே ஆகணும். பாத்துக்க. அம்மா, இதை பத்திலாம் யோசிச்சுட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதம்மா. முதல்ல நீ சாப்பிட்டு தெம்பாயிருமா. நேற்று நைட்ல இருந்து நீ எதுவுமே சாப்பிடலம்மா. இங்க பாரு, முதல்ல நான் இப்போ போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீ அப்பாவும் சாப்பிடுங்க. எது வந்தாலும் நம்ம பொறுமையா யோசிக்கலாம், சரியா? இங்க கண்டிப்பா நமக்குன்னு இடம் கிடைக்காமலமா இருக்கும். வாமா, நான் சீக்கிரமாவே வீடு தேடி கண்டுபிடிச்சிடறேம்மா. நமக்கு வீடு கிடைக்குமா? இல்ல ஸ்ரீமா, இருட்டதுக்குள்ளார நம்ம ஏதாவது வீடு பார்த்தாகணுமா? வயசு பொண்ணு கையில வச்சிட்டு இருக்கோமா? வயிற்று நெருப்பை கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கோமா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, சும்மா எல்லாத்துக்கும் பயப்படாதம்மா. சுகந்தி, நீ எல்லாத்துக்கும் பயப்படாத. நம்ம ஸ்ரீகுடி நீ எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு தைரியமா இருக்கோம். நீயும் அது போல இரு. நான் தான் உங்களை இப்படி நடுத்தருக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்திடலாம். கேட்டியாம்மா? நீ இந்த மாதிரி வருத்தப்பட்டினா அப்பாவும் சேர்த்து வருத்தப்படுவாரு. இப்படி எல்லாம் பேசாதம்மா. அதான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டோம்ல. சரி வாங்க, உங்க 2 பேரையும் கூட்டிட்டு அங்க உட்கார வச்சுட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். மச்சி, ரூமுக்கு வேலை வந்துருச்சு. நீ ரூம் எல்லாம் கேன்சல் பண்ணவே வேண்டாம். என்னடா சொல்ற மாப்ள? வரேன்னு சொல்றாளா என்ன? டேய் ஃபோன் கூட ஏதோ வந்த மாதிரி தெரியல. நமக்கு தேவை பார்ட்டி தானே மச்சி. எந்த பார்ட்டியா இருந்தானே? டேய் அந்த பார்ட்டியை விட இப்ப நான் சொல்ல போற பார்ட்டி செம்மையா இருக்கும்டா. மாப்ள அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. என்னடா சொல்றான்? அட அங்க கொஞ்சம் திரும்பி பாரு மாப்ள. டேய் மாப்ள, என்னடா ஃபிகர் இப்படி இருக்கு? மச்சி, நமக்கு அந்த சப்ப ஃபிகர் கிடைக்காம போனது ஒரு நல்லதுதான் நினைக்கிறேன். பார்த்தாலும் குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். அப்படியே அழகா தூக்கிடலாம். எப்படி தூக்கிடுவோமா? டேய் எல்லாம் சரி, பக்கத்துல 2 கிழடு கட்டிங்க இருக்குது. அதுங்களை என்ன பண்றது? அட என்னடா நம்ம பண்ணாததான். 2 தலையிலும் உனத்தை போட வேண்டியதுதான். அந்த குட்டியை தூக்க வேண்டியதுதான். இன்னைக்கு ராத்திரியே ஜமாய்க்கிறோம். இங்க பாரு, நமக்கு தேவை ஃபிகர், அதை கிடைச்சிருச்சுலாம். இனி எப்படி தூக்கலான்னு மட்டும் யோசி. இந்த 2 கிழடு கட்டிங்க தானே, அதுங்களை போட்டு தள்ளிடுவோம். மச்சி, இப்போதான்டா மனசு கொஞ்சம் குளிர்ச்சு. 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீ சொன்ன மாதிரி அந்த சப்ப ஃபிகருக்கு இந்த குலோப் ஜாமுன் சும்மா செம்மையா இருக்கும்டா. டேய் மச்சான், எப்படி தூக்கிடுவோம்ல? டேய் தூக்குறதுன்னு நமக்கு புதுசா என்ன? கை வந்த கலடா. எப்படி தூக்குறோன்னு மட்டும் பாரு. ஆமா மச்சி, எப்படியாவது தூக்கிடு இல்லடா, தூக்கிடுறோம். சரியா? காலண்டிக்காத, கண்டிப்பா தூக்குறோம், பாத்துக்கலாம். நீ அந்த 2 கால்டு கட்டிங்க கவனிச்சுக்க. நான் குட்டிய ஜோரா தூக்கிடுறேன். சரிம்மா, இங்கே நீ யோசிச்சுட்டே தான் இருக்கணும். வாங்க. சரிம்மா. இங்கதாம்மா, இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருங்க. நீங்களும் அப்பாவும். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா? அம்மா கூடவே இருங்க, நான் உடனே வந்துடுறேன். நீ எப்படி தனியா போவேன்? அப்பாவும் வரேன் வா. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க. இப்ப அம்மா நம்ம தனியா விட்டு வர முடியுமா? அம்மா கூட யாராவது இருக்கணும்லப்பா. ஸ்ரீமா, நீ அம்மா கூட இரு. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இல்லப்பா, நான் சாப்பாடு மட்டும் வாங்க போல. வீடு கிடைக்குமான்னு ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்கணும்ல, அதுக்குதான்ப்பா. நீங்க அம்மா பக்கத்துல இருந்து ஆறுதலா ஏதாவது பேசிட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க. போன் கையில எடுத்துக்கிட்டேன்.
நான் அப்பப்போ ஃபோன் பண்றேன் சரியா? அரை மணி நேரம் தான்ப்பா. கொஞ்ச நேரத்துல 2-3 பேர்ட்ட கேட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நான் போறேன்ப்பா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் பாத்துக்கிறேம்மா. முன்னாடி இந்த ஸ்ரீ மாதிரி இப்ப நான் இல்லம்மா, கவலைப்படாத, நிம்மதியாயிரு. சரிம்மா. என்னங்க பேக் வச்சுக்கோங்க. அப்பா இங்கேயே உட்காந்துட்டுருங்க, வந்துடுறேன். சரிப்பா, அம்மா பாத்துக்கோங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். வீடு மச்சான், குட்டி எங்கேயோ தனியா கிளம்புது. நமக்கு ரொம்ப நேரம் இல்ல, எப்படியாவது குட்டியை தட்டி தூக்கணும், புரியுதா? அதுக்கு என்ன மச்சான், தூக்கிடுவோம். மாப்பிள்ள, குட்டி போகுது பத்தியா? ஆள் இல்லாத இடமா பார்த்து கண்டிப்பா தூக்கிடணும்டா. அதுக்கு தான்டா நானும் வெயிட்டிங்ல இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த குட்டி எனக்கு கண்டிப்பா வேணும்டா. டேய் 5000 ரூபாய் வீண் போக கூடாது, பாத்துக்க. அதுக்கு என்ன மாப்பிள்ள, தூக்கிடுவோம். சரி சரிடா, பேசிக்கிட்டே குட்டியை விட்டுற போறோம். அது எங்கேயாவது மறைஞ்சிட போகுது, ஃபாலோ பண்ணு. மாப்பிள்ள என்னடா திரும்பிக்கிச்சு? திரும்பிட்டா விட்டுருவோமா என்ன? ராஜா சார், அங்க பாத்தீங்களா? பாத்துட்டு தானே இருக்கேன். என்னதான் பண்றானுங்கன்னு நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன சார், போய் லாடம் கட்டிடுவோமா? வெயிட் பண்ணுங்க கோபால், எவ்வளவு தூரம் போறானுங்கன்னு பாப்போமே. என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். இது வரைக்கும் எதுவும் பண்ணல, ஏதாவது பண்ணாதான் ப்ரூஃபோட தூக்க முடியும். என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். சார் இல்ல சார், அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் அப்பாவி மாதிரி இருக்கேன். பொண்ணு மேல ஏதாவது கையகி? நம்ம பக்கத்துல தானே இருக்கோம் கோபால், அது எப்படி நம்மள மாரி கையை வச்சிருவானுங்களா? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்களா சார், அப்போ ஓகே தான். என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்ப்போம். கொஞ்சம் விட்டு பிடிப்போம் கோபால். ஓகே சார். ஓய் ஓய் குட்டி, ஓய் ஒன்னதான். ஓய் இங்க பாரு. ஓய் எவ்வளவு காசு கேட்டாலும் தரேன். சார் அவனுங்க திமுற பார்த்தீங்களா? அந்த பொண்ணை பார்த்தா அப்பாவியா இருக்கு, காசுக்கு கூப்பிடுறானுங்க சார் அவனுங்க. என்னதான் பண்றானுன்னு பாத்துருவோமே. என்னடா பொறுக்கி நாய்ங்களா? ஏய் என்னடி நம்ம தோண்டு இருந்துக்கிட்டேன், ஆம்பளைங்களை பார்த்து பொறுக்கி நாய்ங்களான்றான். என்ன பொறுக்கின்னு சொல்லாம பொக்கிஷன் சொல்ல முடியும்? ஏய் என்னடி, உன்னை பார்த்தா வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி இருக்கான், எங்கேயோ இருந்து இங்க வந்துட்டு இவ்வளோ திமுறோம். ஏய் இது எங்க ஏரியாடி. அதுக்கு என்னடா பண்ணணும்? அவ்வளோ இவன் ரொம்ப பேசிட்டு இருக்கோம், நான் ஆளுங்க வராங்கன்னு பாக்குறேன். அவ்வளோ தூக்கலாம், அதான் வச்சு பண்ணணும். ஏண்டி குழுப்புலியா பேசுறேன்? இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. சார் இதுக்கு முன்னே நம்ம தாமதிக்க வேணாம்னு நினைக்கிறேன் சார். போலாமா சார்? கண்டிப்பா கோபால் வாங்க. சார் என்ன சார், அந்த பொண்ணு கத்தி எடுத்து காட்டுது. அப்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். இருங்க, அந்த பொண்ணு என்னதான் பண்ணுதுன்னு பாப்போமே. ஏய் என்னடி கத்தி காமிச்சதா பயந்துருவோமா? என்ன பூச்சாண்டி காட்டுறியா என்ன? என்ன பார்த்தா உனக்கு பூச்சாண்டி கட்டுற மாதிரியா இருக்கு? அவ்வளோ தைரியம் இருந்தா எங்க என் பக்கத்துல வா பார்க்கலாம். என்ன தொட்டுரு, இங்க இருந்து நீ உயிரோட போறியான்னு பாத்துறேன். மச்சான் இந்த பாருடா, குட்டி நம்ம மிரட்டுதாமா. இங்க பாருங்கடா, ஆல்ரெடி நான் அடிப்பட்ட பாம்பா இருக்கேன், ஏற்கனவே சீறிட்டு இருக்கேன். வந்து என்கிட்ட விஷத்தை வாங்கிக்காதீங்க. நான் கொத்தனா நீங்க தாங்க மாட்டீங்க. சின்னடா ஓவரா பேசுறான். மாப்பிள கொஞ்சம் யோசிக்கணும், இது பகல் டைமா இருக்கலாம், ஆள் நடமாட்டம் வேற இருக்கு. அதனாலதான் குட்டி ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், இருட்டிடும். இருட்டினதுக்கு அப்புறம் ஆள் நடமாட்டமும் ஆட்டிங்கிடும். அப்போ இவளுக்கு வச்சுக்கலாம். இப்போ வேணான்னு நினைக்கிறேன். மச்சான் நீ சொல்றதா சரி, அமைதியா எடுத்து போயிடுவோம். இவ்வளோ ஃபாலோ பண்ணுவோம், எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இவ்வளோ அடக்கிடுவோம். இங்க பேருமா சும்மா கத்தியெல்லாம் காமிச்சு பயம் பத்திட்டு இருக்காத, சும்மா தான் வந்தோம், அதுக்குள்ள என்னமோ கத்தியை காட்டிட்டு இருக்கா. மச்சான் வா நம்ம போவோம். ஆமா ஆமா, சும்மா இப்படி வந்து நின்னா என்னமோ கத்தியை காமிச்சு மிரட்டுறான். இந்த கத்தியை காமிச்சு மிரட்டுறாவெல்லாம் வச்சுக்காத, இது எல்லா நேரமும் ஒர்க் ஆகாது, பாத்துக்க. ஏய் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கடா, எதுவா இருந்தாலும் பாப்பேன், பண்ணுங்கடா. என்ன கையை பிடிச்சி இழுக்கணுமா, இல்ல என்ன தொட்டு பார்க்கணுமா? எதுவா இருந்தாலும் பண்ணுங்கடா, பண்ணுங்கடா. சார் அந்த பொண்ணை பார்த்தா அப்பாவி மாதிரி இருந்தது, இந்த பேச்சு பேசுது. சார் உண்மையில அந்த பொண்ணு சம தைரியசாலி போல சார். தைரியசாலியா ஆகலான்னு முயற்சி பண்றான்னு நினைக்கிறேன். சரி கோபால், எதுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அவனுங்க போனாலும் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணை வச்சுட்டேருங்க. கண்டிப்பா சார், இன்னைக்கு ராத்திரி ரோந்து இங்கதான் சார், நான் பாத்துக்கிறேன் சார். ராஜா சார் நீங்க கிளம்புறீங்களா? அம்மா மட்டும் பாத்துட்டு வரணும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல 1 ஹவர்ல திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சார், கண்டிப்பா சார் பாத்துக்கிறேன். கோபால் உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன். கேத்தனா எனக்கு உடனே போன் அடிங்க, ஸ்பாட்டுக்கு உடனே வந்துடுவேன். கண்டிப்பா சார். டே மச்சான் கிளம்பலாம்.